ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய சிஇஓன்னு அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு போட்டிருக்க இமெயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏஐ வருது, உங்கள் வேலை எங்கள் வேலை எல்லார் வேலையும் டார்கெட் பண்ண போகுதுன்னு. ஸோ அதில் சொன்ன சில மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நான் இதில் ஹைலைட்டடாக சொல்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் துறையில் வந்திருக்க ஏஐ டூல்ஸை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தெரியல எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நிறைய அடிபடுவீங்க, நிறையா புதுசாக இருக்கும், டென்ஷன் ஆகும். ஆனால் பரவாயில்ல, எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நீங்கள் டெவலப்பராக இருந்தால் கர்சர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாயராக இருந்தால் லெக்ஸஸ் ஏஐ யூஸ் பண்ணுங்கள். ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் இருந்தீங்கன்னா சென்டிசம் யூஸ் பண்ணுங்கள். டூல்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். கர்சர், வின்சர்க்குலாம் நான் ஆல்ரெடி டெமோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஸ்மார்ட்டாக இல்லை ஆளுங்களை கண்டுபிடிங்க. ஸ்மார்ட்னா நான் ஏஐ பற்றி உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆன் தெரிஞ்சுக்கேன். உண்மையிலேயே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வேலை பார்த்து அவங்க ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட தேடி போய் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, எப்படி என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு அதை கற்றுக்க பாருங்கள். நீங்கள் உங்கள் பணம் பர்ஸ்லேருந்து செலவு பண்ணுறது பற்றி கவலைப்படுறீங்க, ஆனால் உங்கள் டைம் செலவு பண்ணுறது ரொம்ப பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் இனிமேல். ஸோ உங்கள் டைமை எஃபெக்டிவாக உங்களோட ஸ்கில் அப்கிரேடுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். வேறு எதுலேயுமே அதிகம் செலவு பண்ணிடாதீங்க உங்கள் டைமை. ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி தான் மேட்ரு இனிமேல் இந்த ஏஐ ஃபியூச்சரில். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒவ்வொரு மாடல் வர அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதையும் படித்து கற்றுக்கிட்டு உங்களோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்லை வளர்த்துங்க. கூகுளில் மட்டும் இனிமேல் வாழ்க்கையை நம்பி ஓட்ட முடியாது. ஜெனரேட்டிவ் ஏஐயில் எல்எல்எம், க்ளோஸ் சோர்ஸ் மாடல் எல்லாத்துமே உங்களுக்கு நல்ல ப்ராம்ப்டிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் நிறைய எஃபிஷியண்ட்டாக உங்கள் ஒர்க்கை முடிக்கலாம். நீங்கள் ஒரு தனி ஃப்ரீலான்சராக இருந்தாவோ இல்லை ஒரு கம்பெனியில் இருந்தாவோ உங்களோட தாட் ப்ராசஸே எப்படின்னா, இதை எப்படி ஏஐ வச்சு அச்சீவ் பண்ணலாம், இதுக்கு என்ன ஏஐ யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஆங்கிளே யோசித்து நீங்கள் அதோட அந்த அந்த ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு யோசனைகள் உங்கள் மைண்டில் ஓடணும். நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் சோலோ கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தாவோ ஒரே நீங்கள் மட்டும் தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறதாவும் அப்படியே நீங்கள் இது மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த மெயிலில் அவர் என்ன போட்டுருவார், ஏஐ வரப்போகுதுங்கிறாரு. வரலாம் போல், அது ஆல்ரெடி வந்துடுச்சு, அதான் உண்மை. ஸோ ஏஐ ஃபஸ்ட்டு கம்பெனியாக வரப்போகிறது தான் இனிமேல் நியூ நார்மாக இருக்கும். யாரெல்லாம் அதை ஃபஸ்ட் அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. நீங்களும் ஏஐ ஃபஸ்ட் அடாப்ஷன் உங்கள் லைஃப்லேயும் ரியல் லைஃப்லேயும் கொண்டு வாங்க. உங்களோட ஸ்கில்லுக்கும் கொண்டு வாங்க. ஸோ இது மாதிரி ஏஐ ரிலேட்டட்லாம் நிறையா ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது, போய் படிங்க. பெரிய காசுலாம் செலவு பண்ணுவீங்க அவசியம் இல்லை. உங்கள்ட்ட எதிர்பார்க்குறது உங்களோட ஒரு சின்சியாரிட்டியும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களோட எஃபர்ட் மட்டும்தான். இது மட்டும் இருந்தால் போதும். ஃப்ரீயாகவே எல்லாருமே கிடைக்குது. நீங்கள் நிறையா படித்து கற்றுக்கலாம்.